ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். என்னதான் வகை வகையாக பல விதமான ஐட்டங்கள் கொண்ட சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டாலும் வாரத்துக்கு ஒரு தடவை சண்டேஸில் மதியானமோ இல்லை டின்னரோ நம்ம ஃபேமிலி கூட கொஞ்சம் சாப்பிட்ற அந்த ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுங்களா. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிறைவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி கூட கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வை ஒரு சில வருடங்களாக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அனுபவிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காராம். இதுக்கு காரணம் என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பட் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம முதல்வர் விஜய் அவர்களோட குடும்ப வழக்கப்படி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ அம்மா சைடில் இருக்க நெருங்கிய சொந்தங்கள், அப்பா சைடில் இருக்க நெருங்கிய சொந்தங்கள், அப்புறம் ஒய்ஃப் சைடில் இருக்க நெருங்கிய சொந்தங்கள், இவங்க எல்லாருமே வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ மீட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமெல்லாம் இருக்காதுங்க. அப்ராட் இருக்க ஏதோ ஒரு பெரிய கண்ட்ரியில் 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை 7 ஸ்டார் ஹோட்டலோ இந்த மாதிரி இடங்களில் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அசம்பிள் ஆவாங்களாம். அசம்பிள் ஆனது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்துடுவாங்களாம். அந்த 50-60 பேருக்குமே ஒரே ஒரு டைனிங் டேபிள், நல்லா பெரிய டைனிங் டேபிளாக போட்டு பலவிதமான வித்தியாசமான சாப்பாடு வகைகள்லாம் அவரை வச்சு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே உட்காந்து சந்தோஷமாக சிரித்து சாப்பிடுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப நாளாகவே மிஸ் பண்ணிட்டு வந்துருந்தார். கிட்டத்தட்ட நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம், பீரியாடிக் ஹாலிவுட் படமெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய டைனிங் டேபிள் போட்டு நிறைய பேர் அந்த ராஜபோக விருந்தெல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி விருந்த விஜய் அவர்கள் ரொம்ப நாளாகவே மிஸ் பண்ணிருக்காரா. இப்போ அவர் நினச்சா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்தோ இல்லை இப்போ இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சோ சாப்பிட முடியும். ஆனால் குழந்தைங்களும் ஒய்ஃபும் இல்லாத இந்த விருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாகவே விஜய் அவர்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாராம். ஆனால் இப்போ விஜய் அவர்களுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்க அந்த பஞ்சாயத்தை விஜய் அவர்களோட பேரண்ட்ஸ் தலையிட்டு கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த ப்ராப்ளத்தை பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல்வர் விஜய் அவர்களையும் சங்கீதா மேம் அவர்களையும் மீட் பண்ண வைக்கிறதுக்காக லண்டனில் இருக்க ஒரு மிகப்பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சங்கீதா மேம் அவரோட ஃபேமிலியும் சேர்த்து அசம்பிளாக வைக்க போகிறாங்களா. இந்த டின்னரில் கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளமும் ஃபைனலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டின்னர் மீட்டிங் ஆனது வர அக்டோபர் 21 அதாவது சங்கீதா மேம் அவரோட பர்த்டே இன்னைக்கு நடத்தினா அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த மனஸ்தாபம் பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் அவரோட பேரண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்களா.